சிநேகன் அவர்கள் தலையணைக்கு அடியில வச்சிருந்த பொருள பார்த்து, அவங்களோட மனைவி கன்னிகா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சிநேகன பத்தின ஏகப்பட்ட வீடியோஸ பார்த்து வந்துட்டுருக்கோம். அண்ட் அவங்களுமே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருந்து வந்துட்டுருக்காங்க. டே பை டே அவங்க லைஃப்ல என்ன நடக்குதோ வெளிவந்துட்டுருக்கு. அந்த வகையில சிநேகன் அவர்கள் தலையணைக்கு அடியில ஒரு பொருள் ஒண்ணு வச்சிருந்திருக்காரு. அத பார்த்து தான் கன்னிகா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. என்னடா பில்டப் குடுக்குறியே தவிர பொருள் என்னன்னு சொல்ல மாட்டேன்றீன்னு நீங்க கேட்கிறது புரியுது. ஆக்சுவலி அந்த பொருள் வேற எதுவும் இல்ல. அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ, அவங்க குழந்தைங்க ஃபோட்டோ, அவங்க லைஃப்ல நடந்த ஒரு சில இம்பார்ட்டன்டான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ தான் பார்த்தீங்கன்னா, அவரு தலையணைக்கு அடியில வச்சு தொங்கியிருக்காரு. இதுதான் பார்த்து அவங்க ஷாக் ஆகியிருக்காங்க. உடனடியா அவங்க சிநேகன் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்டிருக்காங்க. "உன்னோட தலையணைக்கு அடியில ஏன் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கிடக்கு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதற்கு சிநேகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "நீ முதல்ல வந்து பிரெக்னன்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அங்க ஸ்கேன் பண்ணப்ப எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு எப்படின்னா, நம்ம குழந்தையோட முகத்த பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த கற்பனைகள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். அவங்க மேல அதிக பாசம் வச்சுட்டேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெமரபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, டெய்லியுமே நைட்டு தூங்கும்போது எடுத்து எடுத்து பார்ப்பேன். அதே மாரி நம்மளோட கல்யாண ஃபோட்டோஸ், நம்ம ஆசையா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், நீ குழந்தைய முதல்ல கையில தூக்குனது, நான் முதல்ல கையில தூக்குனது அப்படின்னு இந்த மாதிரியான செரிஷ்ஃபுல் மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத ஒண்ணு. எப்ப வேணா பார்த்துட்டே இருக்கலாம். அதனால தான் நான் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு தலையணைக்கு அடியில வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. சிநேகன் அவர்கள்கிட்டேருந்து இந்த ஒரு பதில கேட்டு அவங்களோட மனைவி கன்னிகா அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. "நாங்க 2 பேருமே இங்க தான் இருக்கோம். குழந்தைங்களும் இங்க தான் இருக்காங்க. ஏன் நீங்க இந்த மாரிலாம் பண்றீங்க?" அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சிநேகன் அவர்கள், "என்னதான் இருந்தாலும் அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்காது. அந்த ஃபோட்டோஸ்ல பார்க்கறது மூலியமா தான் கிடைக்கும். அதனால தான் வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு பதில கேட்டு அவங்க எதுவுமே பேச முடியாத அளவுக்கு அமைதியா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு பதிவிட்டிருந்தாரு. அது இப்ப காட்டுத்தீயா பரவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வீடியோ அப்படின்னா, அவர் வந்து ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப வெளியில ஒரு சில பெயிண்டர்ஸ் வந்து ஒரு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அத ஜூம் வச்சு எடுத்துட்டு அப்புறம் இவரு கண்ணாடியில இருக்க மாரியான ஒரு வீடியோ வந்துட்டு அவர் முடிக்கிறாரு. இது அஜித் சாரோட விடாமுயற்சி படத்தோட பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய்க்கிட்டு இருக்கு. "உலகம் உன்னை கைவிடும்போது உன்னை நீ நம்பு" அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு கீழே அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, "சுவர்களில் நிறங்களை பார்த்தேன், இந்த திரைகளில் உணர்வுகளை பதிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாரு. ஆரம்பத்தில சூர்யா அவர்கள் பெயிண்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. ஆரம்பத்தில அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா அவரு சொல்லியிருந்தாரு. நெறைய பேர் வந்துட்டு இதற்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. உண்மையா நம்ம ஒரு விஷயத்துக்கு உழைக்கும்போது அது நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சூர்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.